ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போ திரிபுர ரகசியத்தினுடைய முதலாவது அத்தியாயத்துக்கு பயணிக்கிறோம். ஆரம்பத்திலேயே ஒரு சீன் என்னன்னா, பிரம்மலோகத்தில் பிரம்மதேவரை மார்க்கண்டேய மகரிஷி சந்திக்கிறாங்க. 2 பேருடைய சந்திப்பு நடக்கிறது. அப்போ மார்க்கண்டேய மகரிஷி பிரம்மதேவர்கிட்டக்க பரம ரகசியமான திரிபுர ரகசியத்தை எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்ப பிரம்மதேவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரகசியம் பூலோகத்துல ஹரிதாயனர் மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலமாட்டுத்தான் இது உருவாக்கப்பட்டு உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. ஸோ மார்க்கண்டேய மகரிஷி கிளம்பிடுறாங்க. இதை நாரத முனிவர் கேட்டுடுறாரு. நாரத முனிவருக்கு உள்ள ஒரு எந்தூசியாசம் வந்துடுச்சு, அதாவது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. இதை எப்படியாவது நாம தெரிஞ்சுக்கணுமே. ஏன்னா இந்த டாபிக் அவர் இவரை கேட்கல, ஆனா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பூலோகத்துல திரிபுர ரகசியம் அவ்வளவு பெருசா சொல்லப்படுறதுன்னா அவர் மூலமாட்டு தான் உலகத்துக்கே கொடுக்கப்படுறதுன்னா அதுல அப்படி என்ன விஷயம் இருக்குங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட பூலோகத்துக்கு ஹரிதாயன மகிழ்ச்சியை போய் சந்திச்சு அவர்கிட்ட அந்த பரம ரகசியத்தை சொல்லும்படி கேட்கிறார். இப்போ ஹரிதாயனர் இதோ எனக்கு தானே தெரியுமே, நம்ம எல்லாருமே இப்போ எப்படி இருக்கிறோம்னா சர்வசாதாரணமா நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொன்ன உடனேயே ஒரு புராணத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த திரிபுர ரகசியத்தை உள்ளபடி சொல்றதுக்கு உண்டான சக்தி எனக்கு இல்லை. இதுதான் பணிவு. ஏன்னா ஞானிகள் எல்லாருமே அகந்தைகள் இல்லை, அவங்க கிட்டக்க தான் அப்படிங்கக்கூடிய அகந்தையே முற்றிலுமாக ஒழித்தவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, இது எனக்கு அதை ஆக்குறதுக்கு உண்டான சக்தியும் இல்லை, எனக்கு அதை நான் கேட்டதுபடி நான் சொல்றதுக்குண்டான சக்தி எனக்கு இல்லையேப்பா, அது அவ்வளவு பெருசு, அதை எப்படி சொல்ல முடியும், உங்களுக்கு எப்படி புரியுமோ புரியக்கூடிய விதத்தில் என்னால் எப்படி சொல்ல முடியுங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நாரத முனிவர் என்ன செய்கிறாருன்னா பிரம்மதேவரை தியானிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் அங்கேருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டார்ல, காரணம் இவர் மூலமாட்டு தான் வருங்கிறது யாரு சொன்னது, யாரு பிரம்மதேவர் தான் சொன்னாருங்கிறதுனால அப்போ பிரம்மதேவரைவே பிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை தியானத்தில் இழுக்கும்போது அப்போ பிரம்மதேவர் அந்த இடத்துல ஹரிதாயனருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அந்த காவியம் உருவாக்குறதுக்கு உண்டான சக்தியையும் கொடுத்து, இது உலக நன்மைக்காக வேண்டி இது ஈஸ்வர சங்கல்பமாட்டி இருக்குப்பா, அதனால நீ உன்னுடைய உன் மூலமாட்டுத்தான் இந்த திரிபுர ரகசியம் நூல் உலகத்துக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு ஆசி கூறிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. இப்படி உலகத்துக்கு இந்த திரிபுர ரகசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் கிடைக்கிறது. இப்போ நாரதன் மகரிஷி பெரிய ஒரு தேவ மகரிஷி தனக்கிட்ட கேட்குறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமிதமோ ஒரு பூரிப்போ இல்லை ஹரிதாயனர் கிட்டக்க. ஏன்னா இங்க எல்லா ஞானிகளுமே எப்படி இருக்கிறாங்கன்னா பரம கருணையோட உலக நன்மையை மட்டுமே சிந்திச்சு உலக மக்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வேண்டியே இவங்களை சிருஷ்டியை இப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுடைய படைப்பை நினைத்து, அதாவது அந்த சிருஷ்டியினுடைய மகிமையை நினைச்சு அவங்களே புலகாங்கீதம் அடைஞ்சு பூரிச்சு போய் நிற்கிறாரு. அப்போ இதை உணர்ந்ததுனால இப்போ நாரத முனிவருக்கு இப்போ இந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஹரிதாயனர் மகரிஷிக்கும் நாரதருக்கும் இடையில நடக்கிற விஷயம் நேரில், இதுதான் அந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம். இவங்க 2 பேரும் தான். இப்போ ஹரிதாயனர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கதை சொல்றதுன்னா அந்த ரகசியத்தினுடைய போக்கு எப்படி போகிறது, எப்படி அவருக்கு கிடைச்சதோ அதை அப்படியே சொல்றாரு. இப்போ இவருக்கு எப்படி கிடைச்சது, பரசுராமர் கிட்ட இருந்து கிடைச்சது. அப்போ பரசுராமர் எப்படி சொல்லியிருப்பாரு, எனக்கு தத்தாத்திரேயர் சொன்னார் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹரிதாயனர் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, தத்தாத்திரேயருக்கும் பரசுராமருக்கும் 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ஒரு உரையாடலை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ பரசுராமர் யாருன்னா ஜமதக்னி முனிவருடைய பையன் பரசுராமர். இவருக்கு
இயல்புலவையே ஒரு ரிஷி புத்திரன் இல்லையா, அதனால பக்தி இயல்புலவையே இருக்குங்கிறதுனால சீக்கிரமாகவே சித்த சுத்தி உண்டாயிடுது. இந்த சித்த சுத்தி உண்டானதுனால இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இறைவனை நாம அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கம் இவருக்கு வந்துடுறது. இறைவனை அடையணும், ஏன்னா பக்தியை தெரிஞ்சு அந்த பக்தியினால சித்த சுத்தி உண்டானதுனால அல்டிமேட்டா என்ன தோணும், உலக விஷயங்களுக்குள்ள போக தோணாது, இறைவனை அடைந்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லட்சியம் வந்துடுது. அப்போ இந்த சித்த சுத்தி உண்டாகி மகத்தான் அந்த இறைவனை அடைய போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு பொங்கும் போது ஆனந்த கண்ணீர்லாம் வடிச்சு இங்கிருந்து உள்ளம் எப்படி ஒரு குருநாதரை தேடி போறாரு. குருநாதர், இவருடைய குருநாதர் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயரை தேடி போறாங்க. போய் அந்த உள்ள கழிப்புலவேயே அவருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஏன்னா இவருக்கு இறைவனை அடையணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இறைவனை அடையணும்னு நாம நினைச்சுக்கிட்டு போறது சரியா தப்பாங்கிறது தெரியாது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இறைவன் எங்கேயோ இருக்கிறான், அவரை நான் அடையணுங்க கூடிய ஒரு தீர்மானத்துக்குள்ள பரசுராமர் வந்தாச்சு. இப்போ இவர் ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை அனுப்பிடக்கூடாது இல்லையா, நீ இன்னும் பக்குவப்படலைனோ அல்லது உனக்கு இன்னும் பக்தி இன்னும் சரியாகலைனோ அல்லது ஏதாவது சொல்லி அனுப்பிடக்கூடாது இல்லையா, அப்படிங்கிறதுனால வேகமாட்டு போய் தத்தாத்திரேயருடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, எனக்கு உங்களுடைய சரணம் பக்கத்துல இருக்கும்போது, அதாவது சத்குருநாதனுடைய கிருபை எனக்கு இருக்குங்கும்போது எனக்கு உலகத்துல உள்ள எந்த விஷயத்துக்குமே பயமே இல்லை. பயம்னு சொன்னா மேக்சிமம் எதுக்கு பயப்படுவாங்க, யம பயம் இல்லையா, உயிருக்கு உண்டான பயம். எனக்கு அந்த பயமே இல்லை, உங்களுடைய அருகாமையில நான் இருக்கிறதுனால நான் அதெல்லாமே நான் ஜெயிச்சுட்டேன். அப்படிங்கிறதுனால நான் உங்களுடைய கிருபை மூலமாட்டு, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, சித்த சுத்தி உண்டானதுனால தனக்கு ஏகதேசம் எல்லாமே தெரிஞ்செடுத்து பிறவியினுடைய நோக்கம் இறைவனை அடையிறதுங்கிறதுனால நான் அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறத இவரே ஒரு முடிவு பண்ணி தானே வந்திருக்கிறாரு. அப்போ இந்த முடிவுனால இவருக்கே என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் எல்லாமே தெரிஞ்சிட்டதாட்டு நானே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையினால திரிபுரையினுடைய மகாத்மியத்தை முழுமையாக கேட்டாகி விட்டதுன்ட்டாரு. ஏன் அந்த மகாத்மியத்தை கேட்டாகி விட்டதுன்ட்டாருன்னா, இவருக்கு தான் ஆல்ரெடி ஒரு பக்தி பண்ணி இருக்கிறார் இல்லையா, அந்த பக்தியில சித்த சுத்தி உண்டானதை வச்சு அப்ப நான் பக்தியில நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் தனக்கு தானாகவே கற்பனை பண்ணிக்கிட்டு நேர அடுத்தது குரு கிட்டக்கு டைரக்டாவே சொல்லிடுறாரு, நான் இப்போ திரிபுரையை நான் உபாசிக்க விரும்புகிறேன். திரிபுரைன்னா இந்த இடத்துல சக்தி உபாசனை, அதாவது அம்பிகையை உபாசனை பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ அம்பிகையை நான் எப்படி உபாசனை பண்ணணுமோ அதுக்குண்டான முறையே எனக்கு வரிசை கிரமமாட்டி எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் எனக்கு அதை கம்ப்ளீட்டாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எனக்கு விளக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுட்டாரு. இவர் இதுதான் ஒரு குருவுக்கு என்னன்னா, ஒருத்தருடைய மனசை இங்கே நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்டை நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் சரியாட்டு பொருந்தும். இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, என்னால் இன்னொருத்தருடைய மைண்டை ரீட் பண்ண முடியும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லி பெருமை பேசிக்கிறாங்க. ஆனால் இப்படி பெருமை பேசுறதுனால என்ன ஒரு பயன் இருக்கு? ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அந்த மனசை மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு மனம், இந்த மனம் தனிப்பட்ட ஒரு மனம். நான் அந்த மனசை நான் அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்றதுனால என்ன கிடைக்க போறது? ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. அந்த மனம் என்னது தீர்மானிச்சு இருக்கிறதோ அதனுடைய வழியில தான் அது பயணிக்குமே தவிர, நாம சொல்லி கொடுக்கறதுனால அந்த ஒரு மாற்றம் அந்த இடத்துல நிகழும்னா நிகழாது. ஏன்னா அப்படி நிகழும்ங்கிறது சாத்தியமாட்டு இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க.
அவங்க எவ்வளவோ பெரிய பெரிய ஞான பொக்கிஷங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஞான பொக்கிஷங்களை எல்லாத்தையுமே உள்வாங்கின மனம் திருந்திருக்கா? ஏன்னா அவங்க கொடுக்கறது என்னது? இந்த மனம் உலகாயுதன விஷயங்களுக்கு எல்லாமே போகிறதே மனிதன் மேல்நிலைக்கு அடையணுமே, மேலான ஞானத்தை நாம கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஞானிகளும் ஸ்ரத்தை எடுத்து அதுக்காக வேண்டி மெனக்கிட்டு அவ்வளவுத்தையுமே கொடுக்குறாங்க. அவ்வளவு விஷயங்களையுமே பொக்கிஷமா கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை எல்லாமே உள்வாங்கிய மனம் அங்கே திருந்தி இருக்கா? எதையாவது தன்னை மாத்திக்கிருக்கா? தன்னை உணர்ந்திருக்கிறதா? இல்லையே. அப்போ இங்க இதுதான் ஒரு விஷயம். ஏன்னா இங்க இவரும் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இதுதான் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் வேற எதுவுமே சொல்லலை. ஏன்னா இவருக்கு தெரியும் அது முடியாதுங்கிறது. அப்போ இவர் என்ன சொல்லிடுறாரு, சரிப்பா உனக்கு ஏற்கனவே சித்த சுத்தி எல்லாமே உண்டாகி இருக்கிறதுனால நீ இப்போ உபாசனா மார்க்கத்துக்கு நீ சரியான நிலையில நீ தான் இருக்கிற, அதனால என்ன ரொம்ப சந்தோஷம். ஒரு உற்சாகத்தை உண்டு பண்றாரு. சித்த சுத்தி உண்டானவன் திருப்பியும் பக்தியில இருந்து பக்தியே எதுக்குனாக்கா சித்த சுத்தி உண்டாகிறதுக்கு தான். அப்போ இவன் பக்தியில என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, உபாசனைகள் சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு போனா மட்டும்தான் நம்ம மேல்நிலைக்கு நம்ம பயணிக்க முடியுங்கக்கூடிய ஒரு தீர்மானத்துக்குள்ளவே இவர் இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணணும்னா இங்க டிஸ்கரேஜ் பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்குப்பா, நீ பக்தி ஸ்ரத்தையோட ஆரம்ப நிலையில இருந்த நீ இப்போ அடுத்த நிலைக்கு நீ இப்போ வந்துட்ட, உபாசனா நிலைக்கு வந்துட்ட இல்லையா? அப்போ அதனால நான் உனக்கு தீட்சை பண்ணி எடுத்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவருக்கு தீட்சையை கொடுத்து எல்லா தீட்சைகளிலுமே மேன்மையானதுமான புராண தத்துவங்கள் எல்லாத்தையுமே போதிக்கக்கூடியதான மந்திர யந்திர தந்திரங்கள் முதலான அநேக மார்க்கங்கள் அடங்கிய ஒரு சாக்த வழிமுறையை தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு உபதேசம் பண்ணிட்டார். இவர் எப்படின்னா, எப்படி பூ விரிஞ்சுதுன்னா அதனுடைய வாசம் விரிஞ்சு இந்த பூ வாசத்துக்கு மயங்கி வண்டு அங்கேருந்து அது அந்த மனத்துக்குள்ள மயங்கி அந்த தேனை ருசிச்சு அதுலவேயே ஊறி திளைச்சு அதுலவேயே மயங்கி இருக்குமோ, அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அந்த பரசுராமன் குருவினுடைய உபதேசத்தை முழுசு மாட்டே அப்படியே பருகிட்டான். எப்படி ஒரு வண்டு தேனை எப்படி ஆடாம அசையாம அது அழகா இருந்து பொறுமையா அத்தனையும் குடிக்குமோ, அதே மாதிரி எப்படி உறிஞ்சி எடுக்கணுமோ அதே மாதிரி குருதேவரனுடைய உபதேசங்கள் முழுசுமையே அப்படியே உள்வாங்கிக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாமே உள்வாங்கினதுக்கு அப்புறமா இவருக்கு அங்கே வேலை இருக்கா? இல்லை. ஏன்னா இவருக்கு அந்த உபாசனையை இனிமேல் இவர் தனியாடு தான் போய் சாதிக்கணும் இல்லையா? அப்போ இவர் அதில் சாதிச்சு காட்டணுங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, நான் வந்த வேலை முடிஞ்செடுத்து எனக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே உங்களுடைய கிருபையினால எனக்கு கிடைச்சிது, எல்லாமே உங்களுடைய பூரண அனுகிரகத்தினால எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பரம சந்தோஷத்தோட அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நேராக அங்கேருந்து மகேந்திர பர்வதம் மகேந்திர மலைக்கு வந்துடுறாரு. இப்போ எல்லாருமே மகேந்திர மலைன்னு உடனே சர்ச் பண்ணி மகேந்திர மலை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுலாம் போக வேண்டாம். ஏன்னா அதை தேடியோ அல்லது அது அங்கே தான் இருக்கிறாரு, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே மனம் என்ன பண்ணும், அங்கே போய் உட்காந்துருந்தானாக்கா இன்னொரு ஒரு எனர்ஜி கிடைக்குமான்னு சொல்லிட்டு மனம் தாவ ஆரம்பிச்சிடும். அதனால கற்பனைகளுக்கு உள்ளவையே போக வேண்டாம். இங்கே இந்த விஷயங்களில் அவர் என்ன விஷயங்களை சொல்ல வராங்க அப்படிங்கக்கூடியதை நாம் உள்வாங்கிக்கிட்டு இந்த கதைகளோடவையே நாம் பயணிப்போம். சரியா? இப்போ இந்த மகேந்திர மலையில் ஒரு குடியில் போட்டுக்கிறாரு. 12 வருஷம் அந்த இடத்துல நித்திய நைமித்திக பூஜைகள் ஜபதவங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு சதா எப்போதுமே இவங்க உபாசனா தெய்வங்கள் இருக்கு இல்லையா, இவர் யாருடைய உபாசனை எடுத்திருக்கிறாரு, அம்பாளினுடைய உபாசனை எடுத்திருக்கிறதுனால இந்த அம்பிகையினுடைய உருவத்தவையே தியானம் பண்ணிக்கிட்டு எப்போதுமே அம்பிகையினுடைய உருவத்தவையே தியானம் பண்ணிக்கிட்டு உபாசனைக்கு மேலே அவ்வளோ ஒரு பிடித்தம் போயிடுச்சு. இதுதான் இதில் ஒரு சிக்கல். என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த உபாசனைகள்னு சொல்லிட்டு போய் நிறைய மந்திரங்கள் இந்த உபாசனைகள் எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்க வேண்டியது.
எப்போதுமே என்னவோ அந்த ஒரு மந்திரத்தவையே பிடிச்சுக்கிட்டு அந்த ஒரு மந்திரம் இவங்களுக்கு எல்லாமே சாதிச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கையில என்ன பண்ணிடுறாங்க, அந்த வட்டத்துக்குள்ளவையே உட்காந்துருக்குறாங்க. அதை விட்டு வெளியில வர்றதுக்கு அவங்களால முடியறதில்ல. ஏன்னா இப்ப இதுல இருந்து வெளியில வந்தா ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய உருவம் கற்பனையான உருவம் அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியணும். ஏன் கற்பனையான உருவம்னு சொல்றோம்னா, இப்ப விநாயகர் எடுத்துக்கோங்க. விநாயகருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஆனை முகம்தான், ஆனா சின்னதும் பெருசுமாட்டு நிறைய இருக்கு. அதுல ஒரு முகமும் ஒரு பாவனைகள்ல இருக்கு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, முருகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் வித்தியாசமான முகங்கள், பெருசும் சின்னது மாட்டு, சின்ன குழந்தை முருகர், மொட்டை அடிச்ச முருகர் அப்படின்லாம் சொல்லி நிறைய உருவங்கள். அம்பிகையை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய உருவங்கள். சிவன் எடுத்துக்கிட்டோம்னாக்க சிவலிங்கத்திலையுமே வேறுபாடு என்ன, பெருசாட்டு இருக்கு, சின்னதாட்டு இருக்கு, ஆவடை மட்டும் இருக்கு, மேலே பானை மட்டும் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான உருவங்களை நாம் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த உருவத்துக்குள்ளவையே தான் நாம் உட்காந்துருக்கிறதுனால நம்மளுக்கு பரவழியில் இருக்கக்கூடிய பரதத்துவம் நம்மளுக்கு தெரியாமல் போகுது. ஏன்னா உருவமே இல்லாத இறைவனை பர்டிகுலராக நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு உருவத்துக்குள்ளே கொண்டு வரோம். இந்த உருவத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எப்படி பாவிக்கிறோம், நம்மளை மாதிரியே பாவிக்கிறோம். அதாவது நம்மளை மாதிரி பாவிக்கிறோம், எல்லாமே கரெக்டு. ஆனால் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்மளை விட வேறையாட்டுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உபாசனா மூர்த்தியில் என்ன போயிடுதுன்னா, பக்தன் அல்லது தொண்டன் அல்லது தாசன் அப்படிங்கக்கூடிய பாவனைகள், அப்பா தாய் சேய் தகப்பன் சேய் அப்படிங்கக்கூடிய பாவனைகள் வந்துடுது. அம்மா அப்பா, நான் குழந்தை அப்படிங்கிற மாதிரியான பாவனைகள் எல்லாமே வந்துடுது இந்த உபாசனா கிரமத்துக்குள்ள. அப்போ இந்த உபாசனா கிரமம்ங்கிறது ஒரு வட்டம், அந்த ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட கூடாது. ஏன் அப்படின்னா அதனுடைய தாற்பயத்தை நாம உணர்ந்தா மட்டும்தான் அதுலேருந்து நாம வெளியில வர முடியுமே தவிர, இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அதே வட்டத்துக்குள்ளவே, ஏன்னா அந்த மந்திரம் நாம ஜபிக்காம இருந்தா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு இதே மனசே கற்பனை பண்ணோம். ஏன்னா மனசை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு கற்பக விருட்சம் மாட்டு சொல்லலாம் மனசை. அது நாம என்ன சொல்றோமோ சொல்றது நடக்கும். இதுக்கு உதாரணமாட்டு நிறைய கதைகள் பாகவதத்திலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல போய் ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் விறகு வெட்டி ஒருத்தர் அப்படியே போறான். அப்போ திடீர்னு அவனுக்கு ரொம்ப களைப்பாட்டு இருக்கிறதுங்கிறதுனால ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறான். அவனுக்கு தெரியாது அது கற்பக விருட்சம் அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே அந்த ஒரு மரத்தில் அடியில் போய் உட்காந்துக்கிறான். உட்காந்த உடனே இப்போ அவனுக்கு தோன்றது, ரொம்ப நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பாட்டு இருக்கு, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறான். நினச்ச உடனேயே பக்கத்தில் அப்படி பார்க்குறோம். பார்த்த உடனே அங்கே ஒரு ஜக்கில் தண்ணி இருக்குது. இந்த ஜக்கில் தண்ணி இருக்கே, அப்போ நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு தாகம் தீர்ந்துடுச்சு. தாகம் தீர்ந்த உடனே அவனுக்கு என்ன செய்யறது, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவன் அப்படியே களைப்பிலவையே இருக்கானா, வயிறு பசிக்கிறதே, நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கும் போதே அறுசுவை உணவுகளோட பதார்த்தங்கள் அங்கே வந்துடுது. இவன் என்ன பண்ணிடுறான், நல்ல திருப்தியாக சாப்பிட்டுடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஆஹா தண்ணியும் கிடைச்சிது, இப்போ சாப்பிடவும் கிடைச்சிது, இப்படியே தூங்குறதுக்கு ஒரு கட்டில், ஒரு கட்டில் மெத்தை எல்லாமே போட்டு விரிச்சு அதில் நம்ம தூங்கினா எவ்வளோ சுகமாட்டு இருக்குன்னு நினைக்கிறான். டக்குன்னு கட்டில் வந்துடுது. இது என்ன ஒரு ஆச்சரியமாட்டு இருக்கு, ஒரு கட்டில் நம்ம நினைக்கிறோம் உடனே வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டில் மேலே ஏறி படுத்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த கட்டிலில் படுத்துக்கின்ற உடனேயே மனம் தானே டக்குன்னு உடனே என்ன நினைக்கிறது, 4 பேர் கால் அமுக்கி விட்டா, இந்த கால் வலிக்கு நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம், கை கால்லாம் அமுக்கி விட்டானாக்கா எவ்வளோ சுகமாட்டு இருக்குன்னு நினச்ச உடனே 4 பேர் வந்துடுறாங்க, கை கால் எல்லாமே அமுக்கி விடுறாங்க. இவன் இப்படியாக நினச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறான். அந்த சுகத்துலவையே இருந்துகிட்டு இருக்கும்போது நேரம் போனதே தெரியவே இல்லை, தூங்கி போயிடுறான். தூங்கி முடிச்சு பார்க்குறான், இருட்டாயிடுச்சு. அச்சோ இருட்டாயிடுதே, புலி ஏதாவது நம்மளை அடித்து கொன்னுடுதுனான்னு நினைக்கிறான். ஒரு புலி சாப்பிட்டு முடிச்சுடுது, முடிஞ்சு போயிடுதா. அப்போ இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, மனம் தானே அந்த இடத்துல
இவ்வளவு நேரமா சுகத்தை மட்டுமேயே சிந்திச்சவனுக்கு ஏன் புலி வருமோன்னு சொல்லிட்டு ஏன் சிந்திக்க தோணணும்? அது எப்படி சிந்திக்கும், என்ன பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம கையில இல்லை. அப்போ இந்த மாதிரியான எண்ணம் இதுதான். இது நம்ம ஒரு கற்பக விருட்சங்கக்கூடியது ஒரு மரம், அந்த மரத்தின் அடியில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கக்கூடியது ஒரு கதை. இப்போ இதில் நாம் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, கற்பக விருட்சங்கிறது தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் தான். இந்த மனம்ங்கக்கூடிய கற்பக விருட்சத்துக்குள்ள இவன் நினைக்க நினைக்க அது என்ன பண்ணுது, பூர்த்தி பண்ணி கொடுக்கறது. எப்படி பூர்த்தி பண்ணி கொடுக்கும்னா, இவன் எண்ணங்களினுடைய வலிமை, ரொம்ப ஆழமான எண்ணங்களினுடைய வலிமை இருந்ததுன்னா அது நடக்கிறது. அப்போ இது எப்படி சொல்ல முடியும்? தானாகவேயே அந்தந்த விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டா எல்லாருக்குமே நடக்கும். நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு பொறுமை இல்லை நம்ம கிட்டக்க. அதை பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இதுதான். அப்போ இது கற்பக விருட்சம் மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் தான் இங்கே எல்லாமே பிரதிபலிக்கிறதுங்கிறது நாம் புரியாமல் இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம உலக விஷயங்களோடவேயே நம்ம போட்டி போட்டு அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையுமே நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களினுடைய வலிமையை நாமளே அறிஞ்சிக்கிறது இல்லை. இப்போ மழை வரும்னு நாம் நினைக்கிறோம்னா, மழை வரணும்னாக்க நினச்ச உடனே இந்த சொடக்கப்பட்ட நேரத்தில் மழை வந்துருமா என்ன? அது வராது. அதுக்கு என்ன செய்யணும்? நீர் ஆவியாகணும். நீர் ஆவியாகிறதுக்கு வெப்பம் ஜாஸ்தி ஆகணும். அப்போ நீர் ஆவியாகி அந்த இடத்துல மேகங்கள் உருவாகி இல்லையா, அப்போ ஒரு அடர்ந்த ஒரு நீராவி தொகுதியாட்ட அது இருந்து ஒரு வெப்பம் மிகுந்த பகுதியில் அந்த மேகத்தை இங்கே தள்ளி கொண்டு வர்றதுக்கு ஒரு காற்று அடித்து இவ்வளவு வேலைகள் இருக்குது, நினச்சி பாருங்க. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு எண்ணங்களை நினச்சி அந்த எண்ணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உள்ள நாம் என்ன பண்ணிடுறோம், நாமளாகவே டிசைட் பண்ணி நம்ம ஒரு காரியங்களுக்குள்ளே இறங்கிடுறோம். அப்போ என்ன ஆகுறதுன்னா சிஸ்டம் கொலாப்ஸ்ட் ஆகிடுது. இதுதான் ரியல். இப்போ இது எப்படின்னா, இதே மாதிரியான இந்த உபாசனை கிரமங்கக்கூடியதில் என்ன ஆகுதுன்னா, பர்டிகுலர் ஒரு வட்டத்துக்குள்ள தனக்கு தானாகவே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இது இப்படித்தான், நான் இங்கேருந்து விட்டானாக்கா எனக்கு ஒரு பயம் வந்துடுது, நான் விட்டானாக்கா இந்த மந்திரங்கள் என்ன தண்டிச்சிரும் இல்லையா, இந்த மந்திரங்கள் என்ன தண்டிச்சிரும், அந்த தெய்வம் என்ன தண்டிக்கும், இவ்வளோ நாள் வரைக்கும் நீ என்னை கும்பிட்ட, நீ இப்போ ஏன் என்னைய கும்பிடுறது இல்லைன்னு கேட்கும். கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இதுக்கு பயந்தே என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளவே இன்னைக்கு நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறது அதுதான். தன்னுடைய தவ வலிமை குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு திருப்பியும் மந்திரங்கள்லவே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு தான். யோகங்கள் மூலமாட்டு போனாலுமே யோகங்கள் மூலமாட்டு எதுக்கு, எல்லாமே தக்க வச்சுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. இங்கே எதை தக்க வைக்கணும்? பரிபூர்ணமான அந்த பேரறிவு பேரானந்த வடிவாட்டே தான் எல்லாத்துக்குள்ளேயுமே நீக்குமர நிறைஞ்சு இருக்கு. அதுக்கு நாம் ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. அது அன்லிமிட்டடாட்டு இருக்குது அந்த எனர்ஜி. அந்த அன்லிமிட்டட் எனர்ஜியை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா குறுக்கி ஒரு உருவத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இது இவ்வளவுதான் அதுக்கு இவ்வளவுதான் சக்தி அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன். இப்படி உபாசனைகளுக்குள்ளே போய் நான் இப்படி நினச்சிக்கிறதுனால என்ன தோணும் தெரியுமா, இன்னொருத்தர் இன்னொரு ஒரு சித்துகள் எல்லாத்தையுமே அடங்கின இன்னொருத்தரை பார்க்கும்போது என்ன ஆகிடும், அப்போ இதை விட அந்த தெய்வத்துக்கு நிறைய சக்தி இருக்கு போல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே தவிடுவாங்க. இது பக்தியில் உபாசனா கிரமத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம். ஆனால் பரசுராமருக்கு ஏற்கனவேயே சித்த சுத்தி உண்டாகி உபாசனா கிரமத்துக்குள்ள எதுக்கு, இறைவனை அடையணுங்கக்கூடிய லட்சியத்தோட இந்த ஒரு கிரமத்துக்குள்ள வந்ததுனால இவருக்கு என்ன ஆகுறதுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த சித்த சுத்தியினுடைய பலனும் இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த உபாசனா கிரமத்துக்குள்ள இருந்ததுனால அந்த ஒரு சக்தியும் சேர்ந்து இவருக்கு உள்ள ஒரு சிந்தனையை ஒரு மாற்றத்தை இவருக்குள்ள யோசிக்க வைக்கிறது. எப்படின்னா 12 காலம் முடிஞ்சு போயிடுச்சு, இதை பாருன்னு சொல்லிட்டு வேகமாக போயாச்சு.
இப்படியே நாம வந்து இவரோ அந்த உபாசனையை விட்டு விடவும் முடியாம இவர் அதுக்குள்ளவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. இப்படியே ஒரு நாள் அவர் அதுல உட்கார்ந்துருக்கும் போது அவருக்குள்ள வந்து ஒரு சிந்தனை வந்து ஓடுது. எப்படின்னா, ஒரு சமயத்துல இவர் இந்த மாதிரி இங்க வரும்போது சம்பர்த முனீந்திரர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகரிஷியை இவர் வந்து பார்த்துருக்கிறாரு. அப்போ இவர் வந்து ஏதோ ஒன்று நாம் அவர்கிட்டக்க இந்த ஜகத்தினுடைய ஆரம்பத்தை பற்றி நாம் ஏதோ ஒன்று நம்ம கேட்டோமோ, அதாவது இந்த உலகத்தினுடைய போக்கு அவருக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்போ அந்த இவருக்கு ஏற்கனவே சித்த சுத்தி உண்டாகி இருந்த அந்த ஒரு சமயமாட்டு இருந்ததுனாலவும் இவருக்கு தனக்கு எல்லாமே தான் தெரிஞ்சுக்கிட்டது தான் மேலானது அப்படிங்கக்கூடிய ஒரு கர்வம் அவருக்கு இருந்ததுனாலவும் அப்போ ஞானத்தை ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை நாம கேட்கறதுக்கு உண்டான பக்குவம் இவருக்கு இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, இவர் தான் தனக்கு நான் இது மேலானதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க கூடியது, ஏன்னா மேலானதை நான் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, எனக்கு அதுவே போதுங்கக்கூடிய லெவலில் இவர் இருந்ததுனால அந்த சமயத்துல இவர் அப்படித்தானே இருந்திருக்கிறாரு. அப்போ மேலானதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கக்கூடிய அறிவுல இவர் இருந்ததுனால இந்த சம்பர்த முனிவரை வழியில பார்த்தும் அவர்கிட்டக்க இவர் கேட்ட கேள்வி இந்த ஜெகத் சிருஷ்டி சம்பந்தமாட்டு நான் ஏதோ ஒன்று கேட்டேனேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது இவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, இந்த ஜெகத்தினுடைய போக்கு வித்தியாசமாட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு, அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறதையும் தெரியல, கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அப்போ எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடியறது, அப்போ இது வந்து எதில் நிலையாட்டு, எதில் எதை வச்சு இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடியது எதுவுமே இவருக்கு வந்து புரியவே இல்லை. அப்போ இவருக்கு வந்து அதில் உள்ள எந்த ஒரு விஷயமுமே இவருக்கு புரியாததுனால இவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் ஏதோ தத்துவங்களை உபதேசிச்சிருக்கிறாரு. அந்த தத்துவங்கள் இவர் பக்குவமான நிலையில இல்லாததுனால இவருக்கு சரியா அந்த விஷயங்கள் உள்வாங்கிக்க முடியல. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸ்கிப் பண்ணிட்டாருன்னா, இப்போ ஞானிக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போதே ஒருத்தருடைய அணுகுமுறையை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவன் வந்து கேள்வி எல்லாமே கேட்குறான், ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இவன்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த சம்பர்த முனீந்திரர் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாரு, என்னன்னா இவன் பக்குவத்துக்கு வரல அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நீ நேர தத்தாத்திரேயர்கிட்டக்க போ அப்படின்னு சொன்னதுனால இப்போ இவருக்கு அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா எல்லாத்துக்குமே தனிமை தான் இந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனைகளுக்கு வழிகொள்ளுகிறது. அப்போ இவர் வந்து அந்த தனிமையை பயன்படுத்திக்கிறாரு. அன்னைக்கு நாம கேட்ட கேள்வியை ஆராய்ச்சி பண்றாரு. அப்போ அந்த கேள்வியை ஆராய்ச்சி பண்ணும்போது இப்போதான் இவருக்கு வந்து என்ன புரியுறதுன்னா, உலக விவகாரங்கள் எல்லாமே நித்தியமாட்டு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது இல்லையா. இந்த எந்த உலக விவகாரமாட்டு இருந்தனாலும் அது நித்தியமாட்டே இருக்கிறது, நித்தியமாகவே என்னோடவே அது பயணிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோட இருக்கிறது. ஆனா இந்த நித்தியமாட்டு இருக்கிற மாதிரி தெரியறது எதுவுமே ஒரு தானாகவே அது என்னெல்லாமோ நடந்துகிட்டே இருக்கிறதுனாலும் அதனுடைய நடைமுறைகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாட்டு இருக்கிறதேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையுமே இவர் சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே சுயமாட்டு சிந்திக்கிறதுக்கு ஒரு அறிவுங்கிறது கொடுக்கப்பட்டாலும், ஆனா யாருமே சுயமாட்டு சிந்திக்கிறதவையே விட்டுட்டு ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ சொல்றதுக்கு பின்னாடியே அதனுடைய உண்மை கருத்து உண்மை பொருளை ஆராய்ச்சி பண்ணாம அதுக்கு பின்னாடியே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி பின்னாடியே போயிடுறாங்க. சரி, இப்படியே போறாங்கன்னா அதுல அவங்க வந்து என்னத்தை சாதிச்சாங்க இல்லையா? இது ஒரு கேள்விய அவருக்குள்ளவேயே கேட்டுக்கிறார் பரசுராமர். இந்த ஒரு கேள்வியை கேட்டதுக்கு உடனே இப்போ அவரவே இப்போ இது வந்து உலக விஷயங்களை வச்சு சிந்திச்சதுக்கு அப்புறமா இப்போ தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறார். இதுதான் சுய விசாரம்ங்கிறது. ஏன்னா
நாம் ஒரு கருத்தை நாம் வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளை அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து விசாரம் பண்ணி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ தான் அது வந்து சுய விசாரம் மட்டும் போகும். இப்போ இவருக்குள்ள விவகாரத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, இவருடைய சின்ன வயசுல இவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது இவருக்கு சரியாட்ட ஞாபகமே இல்லை. அடுத்தது என்ன ஆகுறது, ஒரு வாலிப வயசு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, வேற சில அற்பமான சில காரியங்களை இவர் வந்து பண்ணிக்கிட்டு வேற விதமாட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறமா வயது முதிர என்ன ஆகுறது, ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு வயசு ஏற ஏற ஒவ்வொரு மாதிரியான பாவனைகள், ஒவ்வொரு விதமான நடத்தைகள் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாட்டு அந்த செயல்களும் நாளுக்கு நாள் மாறுபாட்டை அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர, உண்மைக்குமே நான் என்ன செஞ்சா எனக்கு அது ஒரு நற்கதியை கொடுக்குங்கிறது நான் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கலங்கக்கூடிய ஒரு விசாரத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டாரு. இப்போ நாமளும் இன்னைக்கும் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்மளும் ஆராய்ச்சி பண்றதே இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நாம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இந்த கடமைகள் இருக்கு, அந்த வேலைகள் இருக்கு, நாம் அதை முடிக்கணும், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சாப்பாடு போடுது அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்களோட நம்ம ஒப்பிட்டு அதனோட ஒரு அபிமானங்களை எல்லாமே வச்சு, ஏன்னா அது நிலையானது, அதுதானே நம்மளை காப்பாற்ற போறதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நாம அதன் பின்னாடியே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த உலகத்தினுடைய போக்குகளை பாருங்க. சின்ன வயசுல பிறந்து வரும்போது நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, காலம் போக போக நம்ம வளர வளர, அறிவு வளர வளர, அந்த சின்ன குழந்தைகள்லாம் நாம செய்துக்கிட்டு இருந்த மாதிரியான செயல்கள் நாம இப்போ செய்யலை இல்லையா. கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சதுனால எது சரி எது தப்புங்கிறது தெரியறது. நாம் இப்படி பண்ணினா இது 4 பேர் வந்து பாராட்ட மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது. அப்போ நல்ல செயல்களை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே நமக்குள்ள வருது. அப்போது அற்ப காரியங்களை பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம வந்து அற்பமான காரியங்களை நம்ம ஒரு காலத்தில் பண்ணிடுறோம், நல்ல செயல்கள்னு சொல்லிட்டு நாம் நல்ல செயல்களையும் பண்ணிடுறோம். ஆக எல்லாமே ஒரு மாறுபாட்டை அடைஞ்சு தான் போய்கிட்டே இருக்கிறதே தவிர, இப்படி மாறுபாடுகளுக்கு உள்பட்ட விஷயங்களை நான் நித்தியமானதுங்கிறத நம்பிக்கிட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேனே, நான் எதை தேடி ஓடுறேன், ஒரு நற்பலனை அடையணும். இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னாக்கா எனக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும். நல்ல சம்பாத்தியம் எதுக்கு, நான் சந்தோஷமாட்டு வாழறதுக்கு. அப்போ இங்கே அல்டிமேட் பலன் அப்படிங்கிறது வந்து என்னதுனாக்கா சுகமாட்டு வாழறது தான், அல்லது சந்தோஷமாட்டு வாழறது தான். இதுதான் அல்டிமேட் ரிசல்ட்டே தவிர, சம்பாதிக்கணும்னாலுமே போகங்களை அனுபவிக்கணும்னாலுமே கல்யாணம் பண்ணிக்கணும், இது இருந்தால் தான் எனக்கு வரும் குழந்தை, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய அல்டிமேட் ரிசல்ட் என்னது, சந்தோஷம். இதில் தான் எனக்கு சந்தோஷம். இப்போ வீடு கட்ட போகிறேன், வீடு கட்டி சந்தோஷமாட்டு வாழறதுக்கு, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாட்டு வாழறதுக்கு, அப்போ குடும்பம் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாட்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அவனுடைய சந்தோஷத்தை முன்னிட்டு சுகத்தை அடையணுங்கக்கூடிய முன்னிட்டு நற்பலனை அடையணும். இதுதான் அவன் தேடுற நற்பலன். நற்பலன்கிறது என்னது, சந்தோஷம், ஒரு சுகம் கிடைக்கணுங்கிறது. அப்போ இவர் வந்து சுய விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். நற்பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணினாலும், ஆனா அதனுடைய ஒரு காரியத்தை நாம செய்யும்போது அதனுடைய பலனை, இந்த மாதிரியான பலன்தான் எனக்கு வேணுங்கக்கூடியதை உத்தேசிச்சு ஒவ்வொருத்தங்களும் ஓரொரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு சுகம் கிடைக்குமா, கிடைக்கலையா, சரி அப்போ அடுத்த காரியத்தை நம்ம செய்வோம். இந்த காரியத்தினால எனக்கு சுகம் கிடைக்கிறதா இல்லையா அப்படின்னா இன்னொரு ஒரு காரியத்தை பண்ணுவோம். இங்க இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இந்த சுகத்தை அடையணும், அதாவது நற்கதியை அடையணும்னு இவங்க எதை நினச்சிக்கிறாங்க, சந்தோஷத்தை அல்லது சுகத்தை அடையணுங்கிறதுக்காக பல காரியங்களையே செய்துக்கிட்டு, அந்த காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறதுல தான் ஒரு சுகம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு வழிக்கு இவங்களே ஆளாக்கிக்கிறாங்க. தங்களை தாங்களே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இறை வழிபாடு அல்லது பூஜை புனஸ்காரம் அப்படிங்கக்கூடியவங்க பல காலமாட்டு பூஜைகள் எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. யாக யஜ்யங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதையே தான் திரும்ப 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 செய்துக்கிட்டு இருக்காங்க. ஜபம் பண்ணக்கூடியவன் ஜபத்தை விட்டு வெளியில் வர முடியாது, முன்பே சொன்ன மாதிரி. ஏன்னா ஜபத்தினுடைய வலிமை குறைஞ்சி போயிடுமோ நம்மளுடைய. ஏன்னா ஒரு 1008 தடவை உருவேத்துனா உங்களுக்கு இந்த மாதிரியான கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் ஒரு எய்மை வச்சிடுறான். கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காதுங்கிறதுல என்னது இருக்கு? ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சத்து அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு உண்டான விசேஷத்தன்மை, அதுக்குன்னு உண்டான பலனை கொடுக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாமே இருக்கிறது எல்லாமே அந்த இருப்பு தானே, அந்த சத்து தானே எல்லாமாவே இருக்கு. இருக்கிறது அந்த பிரம்மம் தான் எல்லாமாட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய இருப்பு தன்மைக்குன்னு உண்டான சக்தி இருக்க தான் செய்யுது. அது அதனுடைய பலனை கொடுக்க தான் செய்யும். இதைத்தான் யோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சம்யக் அப்படிம்பாங்க. அதாவது அதையே தியானம் பண்ணுறதுன்னு. அப்போ இது என்ன ஆகுறதுன்னா, இப்போ எனக்கு ஒரு நீங்கள் இப்போ 108 தடவை ருத்ராட்சத்தை இப்படி உருட்டுங்க அப்படி உருட்டுங்க உங்களுக்கு யானை பலம் கிடைக்கும்னு சொன்னால் இவன் என்ன நினச்சி தியானம் பண்ணிகிட்டு இருப்பான் தெரியுமா? எனக்கு யானை பலம் கிடைக்கணும் அப்படின்னே தவம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ யானையினுடைய பலன் கிடைக்க தான் செய்யும், அந்த யானை பலம் கிடைக்க தான் செய்யும். இதுதான் சம்யக் அப்படின்னு சொல்கிறது சமஸ்கிருதத்தில். சம்யக்கு யோகாவில் இது இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போது இதில் இவர் இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பூஜை புனஸ்கார மந்திர இயந்திர தந்திரங்கள் இதுக்கு உண்டான உபாசனைகள்லவே சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க காலம் போக 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 என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு பலனை உத்தேசித்து அவங்க பண்ணுறாங்க, கரெக்டு. அதுக்கப்புறமா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி ஆகும் தெரியுமா? இத்தனை மணி ஆயிடுச்சு, மணி 6 மணி, நான் இன்னைக்கு இதை பண்ணணும், இதை பண்ணலைன்னா எனக்கு அது நான் ஃபுல்ஃபில் ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட வட்டங்களில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நான் இன்னைக்கு இந்த பூஜைகள் பண்ணி நான் இந்த ஜபம் பண்ணலைன்னா அந்த தெய்வம் என்னை தண்டிச்சிருங்கக்கூடிய ஒரு பயம். அந்த பயங்கிறது ஒன்று. இப்போ நான் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வமே தான் என்னை காப்பாற்றுங்கும்போது பூரண சரணாகதி, நான் அந்த தெய்வமே தான் கதின்னு சொல்லிட்டு நான் அதை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுங்கும்போது அது எப்படி என்னை தண்டிக்கும், அது என்னை பயமுறுத்தும்? அப்போ இது எல்லாமே மனதினுடைய கற்பனைகள். அப்போ இந்த மாதிரியான கற்பனைகளை உள்ள வச்சுக்கிட்டு கடைசி என்ன ஆகுறதுன்னா அது ஒரு கடமையாட்டு போயிடுது. 6 மணி ஆனால் காலம்புரை எழுந்திருக்கணும், அது ஒரு ரொட்டீன் வேலை மாதிரி ஆயிடும். சில நாள் இன்னைக்கு ஜபங்கள் தப்பி போகும், தபங்கள் தப்பி போகும். மணி இத்தனை ஆயிடுச்சு, 1 மணிக்கு ஆயிடுச்சா, ரைட், இன்னைக்கு இது போதும், இன்னைக்குள்ள டியூட்டி நான் இன்னைக்கு முடிச்சாச்சு. அப்போ அந்த இடத்துல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உத்வேகம் நாள் போக 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 அது என்ன ஆயிடுதுன்னா வெறும் ஒரு கடமை உணர்ச்சி ஆட்டம் மாறி போயிடுது. அந்த பூஜை புனஸ்காரங்களாட்டும் எடுத்துக்கிட்டோம், இது எதில் இறை வழிபாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலாம். சரி, இறை வழிபாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு கடமை உணர்ச்சிகளில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த உலக வாழ்க்கை வாழக்கூடியவங்களை கம்பேர் பண்ணுவோம். அடுத்தது இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடியவன் எப்படி இருக்கிறான்னா அறியாமையினால இருக்கிறதுனால அற்பமான ஒரு சுகத்துக்காக வேண்டி ஆசைப்பட்டு அதை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதில் தான் நம்மளுக்கு சுகங்கள் அடங்கி இருக்குன்ன மாதிரி, அதாவது பணத்தின் மூலமாட்டு சுகத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அப்படியாக ஏதாவது ஒரு தொழிலை சரி பண்ணிக்கிறான். நம்மளுக்கு இந்த தொழிலை செஞ்சால் இவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவனே பிளான் பண்ணிக்கிறான். பிளான் பண்ணிக்கிட்டு பலவிதமான காரியங்களை செய்துக்கிட்டு பல காலங்களாக கடினமாட்டு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் இவ்வளவு உழைச்சும் இவ்வளவு சம்பாதிக்கணுங்கக்கூடியதனுடைய நோக்கம் எல்லாமே சரியாட்டு இருந்தாலும் இவனுக்கு அந்த சுகம் கிடைக்கிறதுக்கு பதிலாட்டு துக்கமும் கிடைக்கிறது. சுகத்தோட எண்ணமும் கிடைக்கிறது, பின்னாடியே துக்கமும் கிடைக்கிறது. எப்படின்னா இப்போ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுக்குறாரு. எவ்வளவு ரூபாய்? 10,000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு வேலை செஞ்சால் மாதம் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்குதுங்கக்கூடிய சந்தோஷத்தில் பூரிச்சு போய் உட்காந்துருக்கிறார். அப்போ 1ஆம் தேதியும் வந்துடுச்சு. அப்போ அந்த சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியும் என்ன சொல்கிறாரு, எப்பா கம்பெனியில் கொஞ்சம் இஷ்யூஸஸ் இருக்குது, ஒரு 5 days பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
இந்த 5 days இவன் 1ஆம் தேதி கையில் நம்ம 10,000 ரூபாய் வாங்க போகிறோங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பில் போய் நிற்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஜஸ்ட் 5 days, ஒரு 5ஆம் தேதி நான் கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அதுக்கு ஏற்றுக்கும்படியான ஒரு காரணத்தையும் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த சந்தோஷம் எங்கே போகும்? அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முகமலர்ச்சி டக்குன்னு வாடி சுருங்கின ஒரு மலர் மாதிரி ஆயிடும் இல்லையா? வாடி தொங்கி போயிருக்குமே அந்த ஒரு செடியினுடைய மேல் பாகம். அதாவது செடி எப்படி வாடி தொங்குமோ நீர் இல்லாத இடத்துல, அதே மாதிரி இவ்வளோ நாள் பூரிச்சு போய் அந்த சம்பளம் கிடைக்குன்னு எதிர்பார்த்து ஒரு சுகம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தானே போகிறான். ஒரு 5 நாள் தானே, அதனால என்ன எப்படியும் நம்மளுக்கு கிடைக்க தான் போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தி அவன்கிட்ட இருக்கா? இல்லை. அந்த ஒரு 5 நாள் அவனுக்கு பொறுக்கிறதுக்கு முடியறது இல்லை இல்லையா? அப்போது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது தான். அப்போது சுகம் கிடைக்கிறதுக்கு பதிலாட்டு துக்கத்தை தான் கிடைச்சிருந்தாலும் திரும்பியும் என்ன பண்ணுறான்? அதே பொருளாதார விஷயங்களுக்காக தான் ஓடுறான், அதே பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஏற்கனவேயே திருப்பியும் இந்த பணத்தின் மூலமாட்டு தானே நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அப்போ இங்கே இல்லையா இன்னொரு ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறான், அந்த வேலையை தேடுறான், இதை விட கூடுதலாட்டு சம்பளம் கிடைக்குமான்னு தேடுறான், அங்கே போய்க்கிறான். அப்போ பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலமாட்டு தனக்கு சுகம் உண்டாகுங்கிறத நம்பிக்கிட்டு இவங்க கடைசி என்னத்தை தான் அடையிறாங்க? உண்மைக்குமே இவங்க சுகத்தை அடையிறாங்கன்னா அந்த உண்மையே நான் அறிஞ்சிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. யாருமே அதை சிந்திக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா ஒரு காரியத்தை செய்தால் அதனால் இதுதான் பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அறியாமையினாலவேயே எத்தனையோ காரியங்களை திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அதனுடைய பலனாட்டு பெருசாட்டு எதையோ எதிர்பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் உண்மையிலேயே அவங்களுக்கு கிடைச்ச பலன் தான் என்ன? திருப்தியாட்டு இருக்கிறாங்களா அல்லது நிலையான சுகத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்களா? ஏன்னா அவங்க அடைஞ்சிருந்த சுகம் உண்மையாட்டு இருந்திருந்தால் ஏன் வேற ஒரு சுகத்தை தேடி போனோம்? உண்மைதானே? எனக்கு இந்த ஒரு பொருள், இந்த ஒரு வீடு எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த ஒரு வீடு கிடச்சிடுச்சு, இந்த வீடை நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன், இதனால் எனக்கு ஒரு சுகம் இருக்குது, எனக்கு ஒரு திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணுவான்? ஏத்த வீட்டில் எதிர்த்தாப்பில் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருப்பார். அங்கே ஒரு கவர்ச்சியாட்டு என்னாகும்? நிறைய பெயிண்டிங்ஸ், வித்தியாசமான பெயிண்டிங் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாட்டு இருக்கும், நம்மளை ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உள்ளே போக தோணும். அப்புறமா உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறமா ஆஹா நம்மளும் கட்டியிருக்கிறோமே, இவரும் அதே இடத்துல தானே கட்டியிருக்கிறாரு, நம்ம இந்த மாதிரி நம்ம ஏன் கட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ஜினியருக்கு ஏன் தெரியலைன்னு சொல்லிட்டு இன்ஜினியரை குறை சொல்லிக்குவோம். நம்ம ஆசைப்பட்டது என்னது? ஒரு வீடு வேணும்னு. அந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சதுங்கக்கூடிய திருப்தியை, அந்த சுகத்தை அனுபவிக்க முடிஞ்சுதா? அப்போ இதையும் விட பெரிதாட்டு ஒன்றா இவன் பார்க்குறதாட்டு இவனே நினச்சிக்கிறான், அது இதை விட எனக்கு கிடைச்சதை விட மற்றது பெரிது அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு எல்லாமே கம்பேரிட்டிவிட்டி பண்ணி பார்த்தே பழக்கம். மனிதர்களுக்கு எல்லாமே ஒப்புமைப்படுத்தி பார்த்தே பழக்கம் போனதுனால இவன் அதை விட நம்மளை விட அது கூடுதலாட்டு இருக்கே. உள்ள அந்த மாமா டைல்ஸ் வந்து இவ்வளோ அழகாக போட்டிருக்காரு, இந்த டைல்ஸ் இந்த டிசைன் எங்கிட்டக்க இல்லை, நீங்கள் எங்கே இந்த கடையில் வாங்கினீங்க? ஏன்னா நானும் இனிமேல் அங்கே வாங்கணும். ஏன்னா இவன் அடுத்த தடவை கொஞ்ச நாள்லவே என்ன பண்ணிடுவான்? அந்த டைல்ஸை இடித்து வேற ஒரு டைல்ஸ் அவர் எப்படி போட்டிருக்கிறாரோ அதை விட பெட்டராட்டு அந்த கடையில் போய் விலை கூடுதலாட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம். ஏன்னா இங்கே ராயல்ட்டியை நிரூபிக்கணும் இல்லை? பாருங்க, நாம் எவ்வளவு உலக விஷயங்களுக்குள்ள நாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதனால் நாம் அடைந்த பலன் உண்மைக்குமே என்ன? உண்மையான சுகத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோமா? இது ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த சுய விசாரத்தை தூண்டுறது தான் இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம். திருப்புர ரகசியம்ங்கக்கூடிய இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் சுய விசாரத்தை தூண்டுறது தான். அப்போ பாருங்க, அப்போ இப்படியே ஒப்புமைப்படுத்தி எதுலேயுமே திருப்தியே இல்லாமல் இருந்து அப்போ என்ன நினைக்கிறோம்? இதில் சுகம் இல்லைனாக்கா இன்னொன்றில் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? ஆனால் உண்மைக்குமே நினச்சி பார்த்தா
எனக்கு அது கிடைச்சா எனக்கு சுகம் இருக்குன்னு நினைக்கிறாங்களே, உண்மைக்குமே அவங்க சுகமாட்டவா இருக்கிறாங்க? இல்லை, பெரிய ஒரு துக்கத்துல தான் இருக்கிறாங்க. என்ன துக்கம்? இந்த வீடு இருக்கு, நம்ம கட்டிட்டோம், ஆனா இந்த வீட்டுல நாம எப்போதுமே இருக்கணும், இது யாரும் பங்கு போட்டுக்க கூடாது, இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடக்கூடாது, இந்த வீடை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சின்ன ஏதாவது இருந்தாலும் என்ன ஆயிடுது, நம்மளுடைய உயிரே போன மாதிரி ஆயிடுது. எவ்வளோ கவலைகள் இருக்கு. அதாவது ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறதுனா அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியே நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ அது என்ன ஆகுது, ஒரு போராட்டம் மட்டும் போயிடுது இல்லை? அப்போ ஒரு துக்கம் தானே கிடைக்கிறது. அப்போ இப்படி ஒரு துக்கத்தவையே இருக்குங்கிறத தெரிஞ்சு இருந்தும் திரும்ப 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 ஏன் ஒரு காரியத்தை செய்யறதுக்கே ஏன் விருப்பப்படுறாங்க? அப்போ உண்மையான பலன்கிறது எப்படி இதை ஒத்துக்க முடியும்? நான் பணத்தை சம்பாதிக்கிறேன், இதன் மூலமாட்டி எனக்கு கிடைச்ச இந்த சுகம்தான் உண்மையான சுகம்ங்கிறத நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஒத்துக்கவே முடியாது இல்லையா? அப்போ ஒரு பலனை கருதி ஒரு செயலை செய்யறோம்னா அந்த செயலின் மூலமாட்டி எனக்கு திருப்தி உணர்வு உண்டாயிடுதுனாக்க நான் திருப்பி அந்த செயலவையே செய்யக்கூடாது. ஆனால் நான் திருப்பியும் அதே செயலவையே வேற பேட்டர்ன்ல செய்ய ஆரம்பிக்கிறேன். எப்படி? வேற பேட்டர்ன்ல செய்ய ஆரம்பிக்கிறேன். எந்த பேட்டர்ன்ல செஞ்சாலும் ஆனா பூரண சுகம் எனக்கு கிடைக்கிறதா? இதை யாருமே தன்னை ஆராய்ஞ்சிக்கிறதுக்கு விரும்புறதே இல்லை. அப்போ உண்மையான பலன்கிறது என்னதுன்னா, ஒருவன் ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியத்தை செய்துட்டான்னா அது முழுமையான பலனை கொடுத்து முழுசுமாட்டே அவனை துக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு போட்டு எப்போதுமே அவனை சந்தோஷத்துலவையே தழைச்சி இருக்க செய்து இன்னும் அந்த செயலவையை இன்னும் அதே மாதிரி வேற பேட்டர்ன்லாம் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரியான வேற செயல்கள் எதையுமே செய்யறதுக்கு தூண்டாதது தான் உண்மையான சுகம்ங்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் நிம்மதியாட்டும் சந்தோஷமாட்டும் நிலையான ஒரு வாழ்வை வாழ முடியும். அப்போ இவனுக்கா ஏதாவது ஒன்று செயலை செய்துக்கிட்டே இருக்கணும். இதை நாம சும்மாவே உட்காந்துருக்கவே முடியாது. இப்போ நான் எதுவுமே செய்யலை, சும்மா உட்காந்துருந்தாலும் மைண்ட் என்ன பண்ணும், நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், அதை அந்த மாதிரி பண்ணணும், இதை இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணினதுனால தான் நம்ம கெட்டு போயிருக்கிறோம், முன்னாடியே நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கணும், நாம் அதை செய்யறதுக்கு தவறிட்டோம், அதனால தான் நமக்கு இப்படியான ஒரு துக்கம் வந்தது, இனிமேல் நாம் இப்படியெல்லாம் பண்ணினா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும்ல. இப்படியாக ஒன்று காரியங்கள் வெளிப்புறத்தில் ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய விஷயங்களை அது இதுன்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்யறதுக்கு உண்டான பிளான் திட்டங்களை தீட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். அப்போ திரும்ப 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 அதையே செய்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் சுகத்தின் பொருட்டே தான் உழைக்கிறாங்கிறது அந்த தெரியுது. ஆனா அந்த சுகம் எதுல இருக்குங்கிறத மட்டும்தான் அவனுக்கு தெரியல. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல நித்தியமான சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நம்பி ஓடிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கை பல தடவை இவனுக்கு அடியை கொடுத்தும் என்ன மோசம் போயிடுறான். எதை நம்பி போறானோ அந்த நம்பி மோசம் போயிடுறான். அப்ப நம்பி மோசம் ஆனாலும் என்ன செய்யறான், அவனுக்கு திருப்பியும் ஏதாவது ஒன்று கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கமாட்டு மாதிரி அந்த ஏக்கமே என்ன செய்யுதுன்னா பலவிதமான செயல்களை இவனை செய்யறதுக்கு தூண்டிடுறது. அப்போ இது அவ்வளவு தீமையே. உலக விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்தனை பண்ணின உடனே பரசுராமருக்கு இப்போதான் ஒரு தெளிவு வந்துடுது. இதே மாதிரி தானே நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லையா? இப்போ பரசுராமர் தன்னை சிந்திக்கிறாரு. இதே மாதிரி தான் நானும் பல செயல்களை செய்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். ஒரு குருடன் பின்னாடி இன்னொரு ஒரு குருடன் எப்படி போய் அவன் குழிக்குள்ள விழுந்தானாக்கா இவனும் குழிக்குள்ள தானே போய் விழுவான். அதே மாதிரியே தானே நானும் இந்த உபாசன வட்டங்களுக்குள்ளவேயே நானும் சிக்கிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். அப்போ நான் இனிமேல் செய்ய வேண்டியது என்னதுன்னா, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி, நான் சத்குருவை அடைஞ்சு அவருடைய வாக்கியத்தினால எனக்கு ஒரு விழிப்பு எனக்கு கிடைக்கணும், அந்த அறியாமையிலிருந்து நான் விழிச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வுக்கு வந்தவனாட்டு
மகேந்திர மலையிலேருந்து கீழே இறங்கி தத்தாத்திரேயரை நோக்கி ஓடுறான். அவருடைய பாதத்துல இப்போ முதல்ல எனக்கு எல்லாமே தெரியுங்கக்கூடிய ஒரு கர்வம் இருந்தது இல்லையா, இப்போ இதுதான் உபாசனா கிரமத்துக்குள்ள பக்குவங்கிறது என்னன்னா அவங்களுக்கு உள்ள சுய விசாரத்தினால அந்த பக்குவம். அப்போ இந்த பக்குவம் இப்போ இவர்கிட்ட இருக்கு. ஆரம்பத்துல அந்த பக்குவம் இல்லை இல்லையா. தன்னுடைய கர்வத்தினால என்ன நினைச்சாரு, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் உபாசனையே எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டான். இப்போ அதே குருநாதருடைய பாதத்துல விழுந்து நான் ரொம்ப சந்தோஷமாட்டு இருந்தேன், ஆனாலும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, நீங்க அனுகிரகம் பண்ணினா நான் அந்த சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்டு அதன் மூலமாட்டு தெளிவு பெறலாம்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இப்போதான் தன்னுடைய சிஷ்யன் சரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்கிறத குருநாதர் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா உபாசனா வட்டத்துல இருக்கக்கூடியவங்களுடைய மெஜாரிட்டி என்னன்னா, நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு, நாம இனிமேல் அந்த ஜபதபங்களை செய்து நாம காப்பாத்திக்க வேண்டியதுதான் அப்படிங்கக்கூடிய தீர்மானத்துக்கு அவங்களே வந்துகிட்டு அந்த வட்டத்துக்குள்ளவே தான் இருப்பாங்க. ஞானத்தை தேடி ஓட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே வேணும்னு போனதுனால, அதுவே அவங்களுக்கு உயர்வானதுன்னு தானே அவங்க நினைச்சு போயிருக்கிறாங்க. அதனால அதுக்குள்ளவே தான் இருக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம மாணவன் ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பரம கருணையோட சந்தோஷத்தோட, நீ இப்போ சந்தேகம்னு சொல்லிட்டு வந்திருக்கிற இல்லையா, நான் உன்னை பார்த்து நிறைய நாளாயிடுச்சுப்பா, உன்னை நான் இப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், சொல்லு நீ உன்னுடைய சந்தேகங்களை சொல்லு, நான் அதை சொல்லித்தரேன், உனக்கு நான் தெளிவு கொடுக்குறேன்னு. இதுதான் ஞானிகளினுடைய கருணை. இப்படிதான் பிரதிபலிக்கும். ஏன்னா அவங்களுக்கு உதாசீனப்படுத்தவே தெரியாது. பாத்தியா, நீ போன தடவை இப்படி தானே போன, நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டியா, கேட்கறதுக்கு உனக்கு பொறுமை தான் இருந்ததா, இப்போ நீ கேட்க வந்திருக்கிறேல, நான் அது அப்பவே நான் இதை சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீ கேட்காம போயிட்டீங்க கூடிய ஒரு என்னது. இப்போ இந்த மாதிரியான மட்டம் தட்டுறதோ ஒதுக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பரம கருணையோட அவங்க எந்த நிலையில இருந்தாலும் தன்னை தேடி வரக்கூடியவங்களுடைய சந்தேகங்களை போக்கி உண்மை நிலையை அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறது தான் சத்குருவினுடைய கருணை. இங்க இந்த சத்குரு இப்படியான ஒரு பார்த்த உடனே அவருக்கு பரம சந்தோஷமாயிடுச்சா, ரொம்ப ஆர்வமாட்டு இருந்ததுனால, இப்போவும் அவன் ஒரு தெளிவில் வந்திருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஞானி டக்குன்னு சொல்லிடுறார், நீ கேளுப்பா, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுனால எனக்கு நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்துருக்கீங்க, அது கேளு அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்கணும், நான் கேட்கணும்னு இருக்கிறேன்னு சொல்லுவேன். நான்லாம் இப்போல்லாம் கேட்க முடியாது, நான் ரொம்ப பிஸியாகிட்டு இருக்கிறேன்லாம் சொல்லலை. தாராளமாக கேளு, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்ததுனால எவ்வளவு ஒரு பவ்யமான ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்களா. ஏன்னா குரு சிஷ்ய உறவு மதிக்க தகுந்த உறவு. குருவினுடைய மேன்மையை சிஷ்யனும் உணர்ந்திருக்கணும், சாதகனும் குருவினுடைய மேன்மையை உணர்ந்திருக்கணும், குருவும் மாணவனுடைய நிலைய மாணவனுடைய போக்கையும் அறிந்திருக்கணும். இதுதான் உண்மையான ஞானிகள் இடத்துல இருக்கிறது. நீங்க எப்படி போனாலுமே அவங்க கருணையோட தான் ஏத்துக்குவாங்க, உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க. அப்போ இவர் அனுமதி கொடுத்ததுனால நான் அந்த கேள்வியை வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ இவர் அந்த சம்மர்த்த முனிவருக்கும் இவருக்கும் நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தத்தாத்திரேயர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எந்த சமயத்துல நான் அந்த முனிவரை சந்திச்ச காலம் எப்படி, அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத. ஏன் அப்படி இதை ஒரு பாகமாட்டு இதுல சொல்லப்பட்டிருக்குன்னா இதுல ஒரு சிறப்பு இருக்கு. நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் அதனுடைய சிறப்புகளை நான் சொல்றேன்.
இப்போ இவர் வந்து சொல்றாரு, இவருடைய அதாவது பரசுராமர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. குருநாதா, நான் என்னுடைய இளம் பருவத்துல சத்திரியர்கள் இடத்துல கோவப்பட்டு என்ன பண்ணிட்டேன், இவரை சார்ந்தவர்களுக்கு உண்டான நன்மைக்காக வேண்டி அவ்வளவு சத்திரியர்களையும் கொன்னான் இல்லையா? அவ்வளவு பேருக்கும் அழித்து என்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து ஒரு திருப்தியை நான் உண்டாக்கி கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணினேன், அயோத்தியில ராமரை வந்து வழியில சந்திக்க ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப என்ன ஆகுது, ராமன் சத்திரியன், நான் அந்தணன் அப்படிங்கக்கூடிய கர்வம் எனக்கு இருந்தது. அந்த கர்வத்தினால ஆணவத்தோட இருந்த நான் ராமன் கிட்டக்க நான் தோத்து போயிட்டேன். இதனால ரொம்ப அவமானம் அடைந்து மனம் வருந்தி அவரா என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா பரவாயில்லை, என்ன பண்ணிட்டாரு, பிராமண பந்துன்னு சொல்லிட்டாரு. பிராமண பந்துன்னா என்ன அர்த்தம்னா, பிராமண நாட்டு பிறந்து இருந்தும் பிராமணனுடைய தகுதிகள் கொஞ்சம் கூட இல்லாத பிராமண குலத்துல பிறந்திருந்த நீ என்ன செய்திருக்கணும், அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நீ, நல்லதுகளை சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய குலத்துல பிறந்திருக்கிற நீ, அதுக்கு முரண்பாடான விஷயங்களை நீ வந்து செய்திருக்கிறதுனால நீ பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் என்ன சொல்றாரு, பிராமண பந்துன்ட்டாரு. இது பெரிய ஒரு அவமானமாட்டு போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பிராமண பந்துங்கிறதுனால ஒரு பிராமணனை கொன்னேங்கக்கூடிய ஒரு அவப்பெயர் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இவனை வந்து தண்டிக்காம விட்டுட்டாரு. இது அவரால் தாங்கிக்கவே முடியல. இப்போ ஒரு அடி அடிச்சிருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனா அவர் என்ன எதுவுமே செய்யாம தோத்து போயிட்டானாக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. இப்போ ஜெயிச்சவங்க தோத்தவங்களுக்கு நீ என்னது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பெட்டு கட்டுற மாதிரி தானே. நான் ஜெயிச்சா இது, தோத்தா இது. இவரை பார்க்குறவங்க எல்லாரையுமே கொல்லணுங்கிறதுல தானே, சத்திரியனுங்கிறதுனால எல்லா ராஜாக்களையுமே கொல்லணுங்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தானே இவர் கோடாரி எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்போ எல்லாருமே கொண்டுட்டு வரும்போது வழியில் ராமரை பார்த்து, ராமருக்கு இவருக்கு யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தில் ராமர் ஜெயிச்சிடுறாரு. அப்போ இவர் தோத்து போயிட்டாருங்கக்கூடியது போக இவருக்கு நான் வந்து ஒரு பிராமணன் இங்கே போய் பிராமண பந்துவாட்டு நீ இருக்கிறான்னு சொல்லி அவர் வந்து தண்டனை எதுவுமே கொடுக்காம அப்படியே விட்டுட்டாருன்னு உடனே இவருக்கு தாங்கிக்கவே முடியலை. அப்போது இவர் அதுக்குள்ளவேயே அந்த புழுக்கத்தில் அதாவது மனக்குழப்பத்தில் அங்கே இங்குமாட்ட அலைஞ்சு இவருக்கு அதை ஜீரணிக்கவே முடியலை. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அவமானத்தை எனக்கு நான் வந்து தேடிக்கிட்டேனே அப்படிங்கிற இருக்கும்போது தான் இவருக்கு என்ன வராருனாக்கா, இந்த சம்பந்த முனிவரை சந்திக்கிறார். இவரை சந்திச்ச உடனே இவர்கிட்டக்க என்ன பண்றாருன்னா, இவர்கிட்டக்க உள்ள மனக்குழப்பங்கள் எல்லாத்தையுமே இவன் வந்து சொல்லிடுறார். இவருக்குண்டான மனக்குழப்பங்களை சொன்ன உடனே அவர் உடனே என்ன பண்ணிடுறாருன்னா, தத்துவ பிழம்பாட்டு அத்தனையுமே என்ன சொல்ற, ஒரு தத்துவ பிழம்பாட்டு அவர் இருக்கிறவர், அந்த தத்துவ பிழம்பு மயமாட்டு இருக்கக்கூடியவர் தத்துவ ரசத்தை அங்க வந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு பரசுராமருக்கு. அந்த சமயத்துல இவன் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிறதுனாலவும் இவருக்கு அவர் கூறிய விஷயங்கள் உள்வாங்கக்கூடிய போதுமான சக்தி இவன்கிட்ட இல்லை. ஏன் அந்த சக்தின்னா என்ன, மனம் வந்து அதை கிரகிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனாலவும், ஏன்னா குழப்பமான மனநிலையில எதுவுமே சிந்திக்க தெரியாது. அப்ப நல்ல விஷயங்களை யார் எடுத்து கூறினாலும் அது உள்ளுக்குள்ள ஏறாது. அப்போ அந்த சூழ்நிலையில இவருக்கு அவ்வளவு விஷயங்களை அவர் வந்து சொல்லி கொடுத்தாலும் இவருக்கு மண்டையில ஏறவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த சமயத்துல உங்களை போய் பாருங்கன்னு என்னை வந்து வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட வந்தோம், நான் வந்து அந்த உபாசனா கிரமத்துக்குள்ளவே நான் வந்து அந்த மந்திரங்களை வாங்கிட்டு நான் வந்து போயிட்டேன். அந்த உபாசனா வட்டத்துக்குள்ளவே நான் இருந்ததுனால எனக்கு வேற சிந்தனைகள் எதுவுமே போகலை இல்லையா. அப்போ நான் இந்த முனிவர் அன்னைக்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் கூறினாரு, அப்போ எனக்கு அது புரியலை. ஆனா நான் இப்போ சந்தேகங்கள் எப்படி, இவர்கிட்ட உள்ள சந்தேகங்கள் எப்படி இருக்கு,
அப்போ உள்ள அந்த மனக்குழப்பத்துக்கு உண்டான சந்தேகங்களாட்டி இல்லாம இப்போ இவர் ஒரு தெளிந்த ஒரு விசாரத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா, இதை அவர் வந்து கேட்கிறாரு. இப்போ நீங்க எனக்கு நிறைய உபாசனா மந்திரங்கள் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்க. இப்ப அநேக விதமான பூஜை, யாக யஜ்யங்கள், ஜபதபங்கள் எல்லாமே செய்திருந்தாலும் என்னுடைய மனம் அமைதியை அடையவில்லை. இந்த உபாசனையின் பொருட்டு நான் என்னென்ன செய்தேனோ அத்தனையும் என்னுடைய மன வியாபாரம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மன வியாபாரம்ங்கிறது நான் தெளிவாட்டி இருக்கிறேன்னா, உபாசனைக்கும் கூட மூர்த்தி பேதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மூர்த்தி பேதம்னா, இன்னைக்கு அதாவது உபாசனைகள் மூலமாட்டு இறைவனை அடையலாம்ங்கிறது தானே இவர் வந்து நினைச்சு கேட்டாங்க. இப்போ சாக்தம் மட்டுமேவா இருக்கு, சைவம் இருக்கு, கௌமாரம் இருக்கு இல்லையா. இப்ப நிறைய மூர்த்திகள் வச்சுக்கிட்டாங்க. இப்ப பிரத்யங்கரா உபாசனைகள், வாராகி, அப்புறமா சித்த மார்க்கத்துல போயிடுறாங்க, சித்தர் உபாசனை பண்றேன்னு போயிடுறாங்க, யோக மார்க்கத்துக்கு போயிடுறாங்க. அதுலேயும் பாருங்க எல்லாரும் ஒரு ஒரு உருவங்களை வச்சுக்கிறாங்க. இவர் தான் குருன்னு சொன்னாலும் அந்த குருவுக்கும் ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி, அவர் ஏதோ வெளியில எங்கிருந்தோ இருந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ற மாதிரியான கற்பனைகள் எல்லாத்துக்குள்ளேயுமே போயிடுறாங்க இல்லையா. அப்போ இங்க என்ன நான் வந்து உபாசனைக்கு எதை உத்தேசிச்சு நான் உபாசனைக்கு போனேனோ அந்த உபாசனையிலையுமே மூர்த்தி பேதங்கள் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த உபாசனை கிரமத்துக்குள்ள போனானாக்கா இன்னொருத்தம் பண்றதுக்கு அவனுக்கு நிறைய சக்திகள் கொடுக்கறதாட்டு இருந்ததுன்னா மனம் என்ன செய்யும், அப்ப இந்த சாமியை விட அந்த சாமியை ரொம்ப பலன் உள்ளதாட்டி இருக்கும்னாக்கா அந்த சாமியை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. இது நடைமுறையிலவே நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. இந்த நடைமுறை விஷயங்களை தான் இவர் வந்து சொல்றாரு. அப்ப நானும் அது போலவேயே இந்த உபாசனை, ஜபம், யாகம் போல விஷயங்களை எல்லாமே துக்கம் உண்டாக்கக்கூடியதாகவே நான் பார்க்குறேன் இப்போ. ஏன்னா இது எல்லாமே என்னை வந்து ஒரு துக்கத்துக்குள்ளவே, ஏன்னா ஜபம் குறைஞ்செடுத்துனா திருப்பியும் நான் ஜபத்துக்கு போய் உட்காரணும் இல்லையா. ஆரம்பத்துலவே அவர் சொல்லிட்டார் இல்லையா, ரெண்டையும் கம்பேரிட்டிவிட்டி பண்ணி பார்த்துட்டாரு. இப்போ குருநாதர்கிட்ட தெளிவாட்டே சொல்றாரு. அப்போ இது எல்லாமே ஒரு வீணான பலனை தான் கொடுக்கறதே தவிர எனக்கு உண்மையான பலனை தரல. அந்த சமயத்துக்கு ஒரு அல்ப சந்தோஷத்தை தருதே தவிர திருப்பியும் ஏன்னா ஜபதபங்களுக்கு தானே ஈடுபட வைக்கிறது. இன்னைக்கும் நிறைய பேர் உபாசனைகள் மூலமாட்டு மந்திரங்கள், ஜபங்கள் எல்லாமே பண்ணினதுனால சித்துக்கள் கிடைக்கிறதுனாலும் அந்த சித்துக்கள் மூலமாட்டு என்ன உண்மையான சுகம் இருக்கா, அந்த சித்துக்கள் போயிடுமோங்கக்கூடிய பயத்தினால அந்த சித்துக்களை தக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி திருப்பியும் இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த சித்துக்களை என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு, அதை மக்களுக்காக வேண்டி பயன்படுத்தணும் இல்லையா. அப்போ நான் இந்த சித்துக்களை வைத்திருக்கிறேன், நான் இந்த காரியத்தை நான் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி என்ன ஆயிடுது, அது வியாபாரமாட்டு போயிடுது. அப்போ இதுதான் நடைமுறையில நடந்துகிட்டே இருக்கு. ஆக இது எல்லாமே பார்த்ததுனால எனக்கு துக்கம்தான் இதுல வருதே தவிர நான் உண்மையான சுகத்தை நான் அடையவே இல்லை. அப்ப சத்தியமான பலன்கிறது ஒண்ணு இருக்குன்னா அது பலனை கருதி தான் முயற்சிக்கணும் இல்லையா. அப்போ அந்த சம்பத்த மகரிஷி எப்பொழுதுமே சாந்தமான ஒரு மனநிலையில, பயமில்லாத ஒரு தன்மையில எல்லா செயல்களையுமே ஒழித்து செயலற்ற நிலையில எப்போதுமே ஆனந்த அனுபவத்துல எப்போதுமே இருக்கிற மாதிரியாட்டு தான் நான் அவரை பார்த்தேன். அப்படி அவர் எப்படி அந்த ஆனந்தத்தை அடைந்தாரோ அந்த ஆனந்தத்தை நான் அடைய விரும்புகிறேன். ஆகையினால இதற்கு சரியான வழியை எனக்கு நீங்க தான் உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பரசுராமர் தத்தாத்திரேயருடைய பாதத்துல போய் சரணாகதி பண்றாரு. இப்போ பரசுராமர் முக்திக்கு தகுதி ஆயிட்டாரு அப்படிங்கிறத தத்தகுரு உணர்ந்ததுனால இப்போ அவருக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க.